வாங்க, தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு விசித்திரமான ஆனா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சினிமாவுல நட்சத்திரமா ஜொலிச்சவங்க எப்படி அரசியல்ல மிகப்பெரிய தலைவர்களா உருவானாங்க, ஆனா அவங்களுக்கு பிறகு அவங்க விட்டுச் சென்றது என்ன? இது ஒரு அரசியல் தோல்வியின் உடற்கூராய்வு. முதல்ல தமிழ்நாட்டோட மிகப்பெரிய புதிரை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கல்வி, சுகாதாரம், தொழில்னு பல விஷயங்கள்ல தமிழ்நாடு இந்தியாவுக்கே ஒரு முன்னோடி. ஆனா இன்னொரு பக்கம் இங்க அரசியல் மட்டும் ஏன் ஒரு கவர்ச்சி, அப்புறம் ஒரு சரிவு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய நெருக்கடின்னு ஒரு சுழற்சிக்குள்ளேயே மாட்டிக்குது? இந்த முரண்பாடு தான் நம்மளோட தேடலோட மையம். இந்த எண்களை பாருங்க, சும்மா அசர வைக்குது இல்லையா? ஒரு பக்கம் சமூக வளர்ச்சியில நாம எவ்வளவோ உயரத்துல இருக்கோம். ஆனா அதே நாணயத்தோட மறுபக்கம் ஊழல் வழக்குகள், கட்டுப்படுத்தப்படும் ஊடகங்கள், தலைவருக்கு பிறகு யாருங்கிற குழப்பம்னு ஆழமான பிரச்சனைகளும் இருக்கு. இது ரெண்டும் ஒரே மாநிலத்துல எப்படி சாத்தியமாகுது? இந்த பெரிய புதிரை விடுவிக்க நாம ஒரு பயணத்தை தொடங்கலாம். முதல்ல இந்த முரண்பாடு என்னன்னு பாப்போம். அப்புறம் இந்த அரசியல் தோல்விகள் ஏன் நடக்குதுன்னு புரிஞ்சுக்க ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதை 3 முக்கிய தலைவர்களோட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்ப்போம். இதனால மாநிலத்துக்கு ஏற்பட்ட உண்மையான பாதிப்பு என்ன, இவ்வளவு நடந்தும் தமிழ்நாடு எப்படி தாக்குப்பிடிக்குது, கடைசியா இந்த சுழற்சியை உடைக்க முடியுமான்னு யோசிப்போம். சரி, இப்போ நாம விஷயத்துக்குள்ள ஆழமா போலாம். இந்த அரசியல் சரிவுகள் எல்லாம் எதேச்சியா நடக்கிறதில்ல. இந்த சினிமா அரசியல் ஆளுமைங்கிறது 5 குறிப்பிட்ட கணிக்கக்கூடிய வழிகள்ல தான் திரும்ப திரும்ப தோல்வியடையுது. அது என்னென்ன வழிகள்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். இது ஒரு சங்கிலி மாதிரி. ஒரு தலைவரோட திரை கவர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா மங்குறதுல ஆரம்பிச்சு கடைசியில வாரிசு சண்டையில முடியற வரைக்கும் இந்த 5 நிலைகளும் ஒரு சுழற்சி போல திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்கு. முதல்ல அந்த மேஜிக் மெல்ல மெல்ல களைய ஆரம்பிக்குது. ஸ்கிரீன்ல பார்த்த அந்த ஈர்ப்பு நிஜமான அரசாங்க சாதனைகளா மாறாதப்போ மக்களுக்கு ஒருவித ஏமாற்றம் உருவாகுது. அப்போ கொள்ளைகளை விட கொண்டாட்டங்கள் முக்கியமாகிடுது. அடுத்ததா அரசு இயந்திரம் மெல்ல மெல்ல கைப்பற்றப்படுது. தகுதியான அதிகாரிகளை விட தலைவருக்கு விசுவாசமான ஆட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ரசிகர் மன்றங்கள் கட்சியின் முக்கிய அங்கமாகுது. இதனால அரசின் நிர்வாகத் திறமை கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்குது. அப்புறம் பாருங்க, ரொம்ப முக்கியமான மக்கள் நலத்திட்டங்கள் கூட அரசாங்கத்தோட திட்டங்கிறத விட அந்த தலைவரோட தனிப்பட்ட பரிசு மாதிரி காட்டப்படுது. இதனால அந்த தலைவர் போனதுக்கு அப்புறம் அந்த திட்டங்களை தொடர்றதுல சிக்கல் வருது. அது அரசியல் சண்டையில சிக்கி செதஞ்சு போகுது. இது ரொம்பவே ஆபத்தான கட்டம். ஒரு கட்டத்துல தலைவரை கேள்வி கேட்கவே முடியாத ஒரு சூழல் உருவாகுது. அவங்களோட முடிவுகளை விமர்சிச்சா அது மாநிலத்துக்கே செய்யும் துரோகம் மாதிரி சித்தரிக்கப்படுது. ஊடகங்களோட குரல் நெரிக்கப்படுது. கடைசியா வாரிசு அரசியல் உருவாகுது. கட்சி ஒரு குடும்ப சொத்து மாதிரி பார்க்கப்படுது. திறமையான 2ஆம் கட்ட தலைமை இல்லாததால அந்த ஒரு தலைவர் போனதும் கட்சிக்குள்ள அதிகார போட்டி வெடிக்குது. இது ஒரு பெரிய அரசியல் நெருக்கடிக்கு வழிவகுக்குது. சரி, இப்போ நாம பார்த்த இந்த 5 தோல்வி முறைகளும் தமிழ்நாட்டின் 3 முக்கிய நட்சத்திர அரசியல்வாதிகளோட வாழ்க்கையில எப்படியெல்லாம் வெளிப்பட்டதுன்னு ஒரு அலசல் பார்க்கலாமாங்க. முதல்ல இந்த பாதையோட முன்னோடி எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் மாதிரியான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை கொடுத்தார், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா கட்சிய முழுக்க முழுக்க தன்னை சார்ந்தே கட்டமைச்சதால அவர் மறைஞ்ச சில வாரங்கள்லே கட்சி 2ஆ உடைஞ்சு போனது. இதுதான் வாரிசு திட்டமிடல் இல்லாததோட விளைவு. அடுத்தது ஜெயலலிதா. இவரோட அரசியல் பயணம் ரொம்பவே சிக்கலானது. ஒரு பக்கம் தாய் சேய் நலம் போன்ற துறைகள்ல இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு சாதனைகள் செஞ்சாங்க. ஆனா மறுபக்கம் ஊழல் வழக்குல தண்டனை, விமர்சகர்களை ஒடுக்குறதுன்னு கடுமையான விமர்சனங்களுக்கும் ஆளானாங்க. அவங்களுக்கு பிறகும் ஒரு மிகப்பெரிய வாரிசுரிமை நெருக்கடி ஏற்பட்டது. பாத்தீங்களா, இந்த ஒரு வரி போதும் அந்த ஆட்சி முறை எப்படி இருந்ததுன்னு புரிஞ்சுக்க. அதாவது 2ஆம் கட்ட தலைமைங்கிற ஒண்ணுக்கே இடமில்லாம ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. இதனால அந்த தலைவர் இல்லாதப்போ ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகிறது உறுதியா இருந்துச்சு. கடைசியா விஜயகாந்த். இவரோட அரசியல் பயணம் இந்த மாதிரியான சரிவை ரொம்ப வேகமா காட்டுற ஒரு உதாரணம். 2011ல எதிர்க்கட்சி தலைவரா இருந்த ஒரு கட்சி வெறும் 10 வருஷத்துல கிட்டத்தட்ட காணாமலே போயிடுச்சு. இது அந்த முழுமையான சரிவோட ஒரு வேகமான எடுத்துக்காட்டு. இந்த தோல்விகள் எல்லாம் வெறும் அரசியல் கணக்குகள் இல்ல. இதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் கொடுக்கிற ஒரு பெரிய விலை இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல இந்த எண்ணெயை பாருங்க. 8 லட்சம் கோடி ரூபாய். இது தமிழ்நாட்டோட மொத்த கடன். பல வருஷங்களா தொடர்ந்த இலவச திட்டங்கள், போட்டி வாக்குறுதிகள்னு பல காரணங்களால சேர்ந்த ஒரு கடன் மலை இது.
அந்த மலை மாதிரி இருக்கிற கடனை நம்ம ஒவ்வொருத்தர் மேலயும் பிரிச்சா என்ன ஆகும்னு பாருங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்து மேலயும் சராசரியா 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் இருக்கு. இதுதான் நம்ம தனிப்பட்ட முறையில கொடுக்கிற விலை. இந்த பாதிப்பு வெறும் கடன் மட்டும் இல்ல, நம்ம மாநிலத்தோட நிதி அமைப்பையே ஆட்டி பாக்குது. அரசாங்கத்தோட வருமானத்துல பாதிக்கு மேல சம்பளம், பென்ஷன், வட்டிக்கே போயிடுதுன்னா பாத்துக்கோங்க. அப்போ புதுசா சாலை போடுறதுக்கோ தொழிற்சாலை கட்டுறதுக்கோ பணம் எங்கிருந்து வரும்? இதனால மாநிலத்தோட நீண்டகால வளர்ச்சி பாதிக்கப்படுது. இப்போ நாம மறுபடியும் அந்த ஆரம்ப புதிர்க்கே வரோம். அரசியல் தலைமை இவ்ளோ பிரச்சனைகளை உருவாக்கினாலும் தமிழ்நாடு எப்படி இன்னும் பல துறைகள்ல முன்னணியில இருக்கு? எப்படி இந்த மாநிலம் தாக்கு பிடிக்குது? இதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. 1, இந்த நட்சத்திர அரசியல்வாதிகள் வரத்துக்கு முன்னாடியே இங்க சமூக நீதிக்கும் மக்கள் நலத்திட்டங்களுக்கும் ஒரு வலுவான அடித்தளம் போடப்பட்டிருக்கு. 2வது, அரசியல்ல என்ன நடந்தாலும் ஒரு திறமையான அதிகார வர்க்கம் அடிப்படை சேவைகளை தொடர்ந்து இயக்கிட்டே இருக்கு. 3வது, இங்க இருக்கிற மக்கள் ஒரு குறைந்தபட்ச செயல்திறனையாவது அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க. ஆஹா, தமிழ்நாட்டோட இந்த தலுவான சமூக அடித்தளம் தான் அரசியலோட மோசமான விளைவுகள்ல இருந்து நம்மள ஓரளவு காப்பாத்திட்டு வருது. சரி, இதெல்லாம் நேத்து வரைக்கும். ஆனா நாளைக்கு என்ன ஆகும்? இப்போ அடுத்த தலைமுறை நட்சத்திரங்கள் அரசியலுக்கு வர தயாராகிட்டு இருக்காங்க. நாம பார்த்த அதே கதைதான் திரும்பவும் அரங்கேறுமா? இல்ல இந்த முறை இந்த சுழற்சியை உடைச்சு தமிழ்நாடு ஒரு புதிய அரசியல் அத்தியாயத்தை எழுதுமா? இந்த கேள்விக்கான பதில் வருங்காலத்தோட கையில மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தரோட கையிலயும் தான் இருக்கு.